Hello, praise the Lord. Welcome back to our channel, Salvation of Soul Seeker. இன்னைக்கு இந்த வீடியோல கர்த்தர் சொன்ன இரண்டாம் உண்மையை பத்தி தான் பார்க்க போறோம். இரண்டாம் உண்மை எதை குறித்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சம், அதாவது லைட்டை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கு. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதல்ல இந்த விளக்கானது பார்க்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சகரியா 4ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனத்துல, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. இங்க ஏசப்பா யோசுவா கிட்ட நீ என்ன பாக்குறன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் கிண்ணமும், அதன் மேல் 7 அகல்களும், அதன் உச்சியில் அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. 3வது வசனத்துல வலது புறமாகவும் இடது புறமாகவும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. அந்த 2 ஒலிவ மரம் ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்துல இருந்து வர எண்ணெய பயன்படுத்தி தான் அந்த விளக்க ஏற்றுவாங்க. அதுதான் இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விளக்கு தண்டை பத்தி பார்க்கலாம். இப்ப விளக்கு தண்டுன்னு யார குறித்து ஏசப்பா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஊழியக்காரர்கள் குறித்து சொல்றாரு. அது சகரியா 4ஆம் அதிகாரம் 11 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். 14ஆம் வசனத்துல அந்த தேவதூதன் அபிஷேகம் பெற்றவர்கள்னு யாரு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பா அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்றாரு. அப்படி பண்ற அப்போ அவர்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார்கள்னு ஏசப்பா சொல்றாரு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இப்போ இரண்டாவதா விளக்கு பத்தி பார்க்கலாங்க. இந்த விளக்கு யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பாவை தான் குறிக்குது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இப்போ இந்த வசனத்துல லூக்கா விளக்க பத்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யாரும் விளக்க கொளுத்தி பாத்திரத்தினால மூடி வைக்கவும் மாட்டாங்க, கட்டிலின் கீழேயும் வைக்க மாட்டாங்க. அதை விளக்கு தண்ணீர் மேல் தான் வைப்பாங்க. அந்த விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை தரும்னு லூக்கா சொல்றாரு. 3வதா வெளிச்சத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. நமக்கு இப்போ விளக்கு தண்டி யாருன்னு தெரியும், விளக்கு யாருன்னு தெரியும். அந்த விளக்கு தரக்கூடிய வெளிச்சம் யாருன்னு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இந்த வசனத்துல நமக்கு ஏசப்பா தெளிவா சொல்லிட்டாரு, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஏசப்பா விளக்கா இருந்து இந்த விளக்கு தண்டாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி உலகத்துக்கு ஒளியை பிரகாசிக்க பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பாவமான காரியங்கள் இருக்கு. இயேசு பாவமான காரியங்களை இருளுக்கு ஒப்பிடுறாரு. அந்த இருட்டான நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆவியான வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நடந்தா நம்முடைய வாழ்க்கையும் அவருடைய மகிமையால் நிறைந்து காணப்படும். அதைத்தான் ஏசப்பா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இல்ல ஏசப்பா உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு எது சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்றி நடக்கிறப்போ நம்ம அவருடைய மகிமையாகிய வெளிச்சத்துல பிரகாசித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம்.